Praise the Lord. 71 சங்கீதம் 21 என் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் என்னை தேற்றுவீர் என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம கூட கடவுளை தேவனை பார்த்து கேட்கிற ஒரு விஷயம், ஏன் எங்களை படைச்சீங்க, எதற்காக இந்த வாழ்க்கை, எங்களுடைய மேன்மை தான் என்ன, எங்க வாழ்க்கை தான் என்னன்னு சொல்லி இப்படிதான் ஒரு மனுஷன் கூட கடவுளை பார்த்து கேட்கிறான். என்னுடைய மேன்மை என்ன, என்னுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது கடவுள் அவனிடத்துல ஒரு சிகப்பு நிற கல்லை கொடுத்து என்னுடைய மேன்மையை அறிந்து கொண்டு வா, என்னுடைய விலையை தெரிந்து கொண்டு வா, ஆனா அதை நீ விற்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. அப்போ அந்த கல்லை கொண்டு ஒவ்வொரு இடத்துல கொண்டு காட்டுறான். காட்டும் பொழுது ஒவ்வொருவரும் அதற்கு ஒவ்வொரு மதிப்பை கொடுக்கறாங்க. அப்போ கடைசியாக அந்த கல்லை மதிப்பை நியமிக்கிற ஒரு இடத்திற்கு கொண்டு சென்று காட்டுகிற பொழுது அவங்க சொல்றாங்க, உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் கொட்டி கொடுத்தாலும் இந்த கல்லுக்கு ஈடாகாது, உனக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே அந்த மனுஷன் அந்த கல்லை வாங்கி கொண்டு வந்தானாம். கடவுள் அவனை பார்த்து கேட்டானா, என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விலையை சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுள் சொன்னாங்களாம், உனக்கு இருக்கிறதான மேன்மை ஒவ்வொரு இடத்திலையும் வேறுபடும், ஆனால் உன்னை உயர்த்துகிறவர், உன்னை மேன்மைப்படுத்துகிறவர் நான் உன் கூட இருக்கும் பொழுது உனக்கு எந்த இடத்துல மேன்மை கிடைக்க வேண்டுமோ, உயர்வு கிடைக்க வேண்டுமோ, மதிப்பு கிடைக்க வேண்டுமோ அங்கே உன்னை கொண்டு வைப்பேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுவோம், தேவன் நம்மை உயர்த்துகிறவர், நம்முடைய மேன்மையை நமக்கு கொடுக்கிறவர். இந்த நாளிலேயும் நம்மை மேன்மையாய் வைக்கிற தேவாதி தேவனை ஆராதிக்க விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாற்றி பெற்று உயர்ந்திடுவோ, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆம் ஆண்டவரே, எங்களை மகிமைப்படுத்துகிறவர், எங்களை மேன்மைப்படுத்துகிறவர், உங்களுடைய அன்பின் கரத்துல இந்த நாளிலேயும் விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விலையை, ஆண்டவரே மதிப்பை, ஆண்டவரே நீர் எங்கே உயர்த்த சுத்தமுள்ளவராக இருக்கிறீரோ அங்கே கொண்டு சென்று எங்கள் கொம்பை உயர பண்ணும்படியாக, எங்கள் தலையை நிமிர செய்யும்படியாக உங்களுடைய அன்பின் கரத்துல விட்டு கொடுக்கிறோம். இந்த நாளிலே ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின்